கூட்டாட்சி பள்ளம் அருகிலே தெலுங்கா தேசத்தை சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்து வரும் கோட்டப்பெருமானார் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். நமது ஆட்சியிலே எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களெல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும். இல்லாமல் அந்த இறைவன் விக்னவினேபா சித்தி விநாயகர் புத்தி விநாயகர் செல்வ கணபதியை நினைத்து ஆட்சியை தொடங்குவோம். செல்வ கணபதியே எங்கள் கூட சித்தி விநாயகனே
அப்படியே நன்றி நன்றி. இங்கே பெருங்காவூரி மன்னனாக நடிக்கக்கூடிய எனது அருமை நண்பர் சொக்கநாதத்தை சேர்ந்த SP செந்தில் அவர்களுக்கு நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய கூபடா புலியம் குடும்பத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். கோபால் அவர்கள் ஆனா தொழில எனக்கு பிறகுதான் வந்தாரு. நான் அந்த 8 வயசுலயே வந்து யோகாசம் போட்டேன். அப்படி இருந்தாலும் எனக்கு அவருக்கும் தண்ணீர் வந்தா பெரிய சட்டம் ரொம்ப ரொம்ப பேசுவாப்புல. நானும் விட மாட்டேன். ஐயா நம்ம அப்பாக்கா போடாதான் அடிக்கணும் போயிட்டேன். அப்ப இருக்கக்கூடிய நண்பர் ஏன்னா பழைய காலத்து ஆள் இல்லையா என் கூட சேர்ந்து அதுக்கு உண்மையா சத்தியமா அவ்வளவு செஞ்சவர் 2 பேருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அந்த குடும்பம் சீரும் சிறப்பு பெற்று இல்லாமல்ல அந்த வாணி கருப்பன் என்னுடைய தெய்வத்தின் அன்பாகும் பாசத்தோடு அவர்கள் வாழ வளர என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். என் மனைவி கோட்டை கருப்பாய் எனக்கும் என் மனைவிக்கும் கல்யாணமாகி 40 ஆண்டுகளாக இருக்கிறது. 40 வருஷமா செய்கிற வரைக்கும் குழந்தையே ஐயப்பா சங்கத்திலே படுத்துகிறது. என்ன இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி பேசுகிறார்கள்? பிள்ளை இல்லை பாவி என்று பேசுகிறார்கள். இந்த நாட்டை ஆள்வதற்கு பிள்ளை இல்லையே என்று இந்த நாட்டு மக்கள் தூக்குகிறார்கள். தூக்குவார் கூட்டத்தில் போக்குவார் போக்கத்தில் எல்லாம் கோவாருக்கு கோவாரே எல்லாம் உனக்கே. அப்படி இருந்தால் என் மனைவி இப்போது கர்ப்பமாக இருக்கிறார். இந்த நாட்டு மக்களுக்கே தெரியாது. இன்றைக்கோ நாளைக்கோ எனக்கும் குழந்தை பிறக்கத்தான் போகிறது. நாட்டுக்கு தகுதியில் பட்டாங்க வயசுக்கு பார்க்கிறீங்க. நூலில் யாருக்கும்
என்னுடைய சார்பாக பிறக்கிறேன். என்ன நீங்க எல்லாம் மானகட்ட என்ன எங்களை சொல்றீங்க? நாங்களாம் போன சத்தமா திரும்பி உங்களுக்கு தளபதியை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும். தளபதி அவர்களே, மந்திரி மொழி புத்திரிக்கே காவல்காரி பாட்டினிக்கே ஆடி அஜந்தா அஜந்தா காட்டுமொழி புத்திரிக்கே காவல்கார கத்திரிக்கே அந்த பக்கம் மயிலர் காவல் தோட்டதே பார்த்துக்கடா மாட்டிக்கார நீரா மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா ஆடி குத்து தருகிற முள்ளி இருக்கு மாட்டிக்காரே மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா போகாத பாதையிலே போகக்கூடாது கூடாது எனது அன்பு சகோதரர் எங்கள் ரமேஷ் அவர்கள் எனக்கு பொன்னார் பொறுத்தை 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். மாடுவி வீரர் நமது ரமேஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பிலும் எங்கள் கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ராஜாதி ராஜன் ராஜ கபிலன் ராஜ மார்த்தாண்ட ராஜாதி ராஜன் வந்து கொண்டிருக்கிறார். எங்களது மன்னருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு மென்மேலும் உண்டாக. தாங்களுடைய வாக்கு என்றோடும் ஒரு மன்னருக்கு மரியாதை இல்லை, தளபதிக்கு போடுறாரு. ஆளு கூட்டிட்டு வந்திருக்கிய பக்கத்து ஊருனால பிபிகே நமது முத்திரை சங்க இளைஞர் சார்பாக எனக்கு பொன்னாட போட்டு கௌரவப்படுத்திய பிபிகே நமது அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். மந்திரி அவர்களே, மன்னா இந்த நாட்டு மக்கள் எல்லாம் சேமமாக இருக்கிறார்களா? நன்றாக இருக்கிறார்கள் மன்னா, நல்லபடியாக இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு ஆட்சி நடத்துவதற்கு காரணமாக இருந்த மன்னனாக இருந்தாலும் இந்த நாட்டிலே மந்திரிகள் நல்ல முறையாக நடக்க வேண்டும். நன்றாக உங்களுடைய ஆட்சியில் எங்கள் மந்திரி அனைவருக்குமே நன்றாக நல்ல சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எத்தனையோ தேசத்து மன்னர்கள்லாம் வாழ்கிறார்கள். இந்த நாட்டு மந்திரிகள், இந்த நாட்டு மந்திரிகள்லாம் செய்யாத கொடுமையெல்லாம் செய்யல. அண்ணா அது தேவையில்லை மன்னா, நமக்கு என்ன உங்களுடைய மந்திரி நாம் சரியாக இருக்கிறனா அதுதான் எனக்கு கேட்கிற கேள்விக்கலாம் பதில் சொல்லிருக்கலாம். சற்ப இப்போது உங்களுக்கு தக்க சொல்லுவேன். அப்படியா? மாதம் மும்மாறி மழை பெய்கிறதா? ஏமண்ணா, தாங்கள் ஆட்சியில் மாதம் மும்மாறி மழையில் பெய்யாமல் இருக்கிறதா?
இப்ப வரையில கூட சரியான மழை தான். மழையோட தான் வந்தோம். மாத மும்மாரி மலைகள் நன்றாக பெய்து கொண்டிருக்கிறது அண்ணா. மாத கற்பனையே மங்கையருக்கு ஒரு மழை மலை, நீதி தவறாத மன்னருக்கு ஒரு மழை மலை, வேதம் ஓதிடும் ஏழைகளுக்கு ஒரு மலை, இப்படி 3 மலையும் செம்மையாக வசிக்கிறது, நன்றாக பெய்கிறது. அன்னச்சத்திரத்தில் அன்னம் கண்டு உண்டு வருகிறார்களா? ஏமண்ணா, தாங்கள் இருக்கையில் அனைவருக்குமே கூன் குருள் சேடு அனைவருக்குமே உணவு கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் ஆலயங்கள் தோறும் 6 கால பூசைகள் நடக்கிறதா? இதில் ஏதும் குறைவு உண்டா? ஏமண்ணா, தாங்கள் இருக்கையில் 6 கால பூஜைகள் நடத்தாமல் இருக்கிறோமா? 6 கால பூஜைகளும் சிறப்பாக நன்றாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். நான் நடத்தி வந்து இருக்கிறோம். பழைய மந்திரியாளர்களே, அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த நாட்டை கட்டுப்பாடாக வைத்துள்ளே நாங்கள் தான். ஆமாண்ணா, மிக்க மகிழ்ச்சி. இந்த பெருமை எல்லாம் எனக்கு தான், தாங்களுக்கு தான். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும், செய்யக்கூடிய வேலையும் எனக்குத்தான் பேர் வாங்கி கொடுக்கும். பிரபு, தானே உண்மை. பிரபு, இந்த நாட்டு மக்கள் என்னை பற்றி சொல்கிறார்களா? ஏமண்ணா, கேட்கிறதற்கெல்லாம் சரியாக பதில் சொல்லிக் கொண்டே இருந்தேன். மாதம் 3 மலை பெய்கிறதான்னு கேட்டீர்கள். மாதம் 3 மலைகளும் பெய்து கொண்டிருக்கிறது. 6 கால பூஜைகளும் சிறப்பாக நடக்கிறதான்னு கேட்டீர்கள். அதுவும் நடந்து வருகிறது சொல்லிக்கிட்டேன். அதே போல் என கூன் குருடு சேடு அனைவருக்குமே உணவு அளித்து வருகிறான்னு கேட்டீர்கள். அனைவருக்கும் கூன் குருடு சேடு அனைவருக்குமே உணவு அளித்து வந்து கொண்டிருக்கிறோம். தாங்களை பற்றி ஏதோ மக்கள் எல்லாம் இந்த மக்கள் குறை சொல்றார்களா அப்படி என்று தாங்கள் கேட்கிறீர்கள். அண்ணா, தாங்களை பற்றி எந்த குறையுமே அல்ல. ஆனால் என்ன? என்ன அவர்களே என்னதான் இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வாய் கொழுப்பாது. உணவு அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்படி என்ன குறை சொல்கிறார்கள்? ஆனால் இருந்த போதிலும் தாங்கள் இந்த தெலுங்காவளி சீமையை ஆளுவதனால இந்த தெலுங்காவளி சீமையை ஆளுவதனால தாங்களுக்கு 60 வயது ஆகிவிட்டது. கோட்டை கற்பை அம்மாவுக்கு இப்போது 40 வயது ஆகிவிட்டது. இருந்த போதிலும் தாங்கள் இருவருக்கும் குழந்தை பிறந்து இறந்து போய்கிட்டே இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டை ஆள்வதற்கு, தெலுங்காவளி சீமையை ஆள்வதற்கு தாங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை என்றுதான் மக்கள் குறை கூறுகிறார்கள். மன்னா, குறை கூறுகிறார்கள். மந்திரி அவர்களே, மன்னா, இந்த நாட்டு மக்கள் சொல்வது உண்மைதானே? இந்த கோட்டை பெருமாள் மரபுக்கு பின்னாடி இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாசி இல்லையே என்று நாட்டு மக்கள் உண்மையைத்தான் சொல்கிறார்கள். இதை நினைத்தால்தான் எனக்கும் வேதனையாக இருக்கிறது. மன்னா 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 என்று எல்லோரும் போட்டுகிறார்கள், தூட்டுகிறார்கள் அல்லவா? இதை நினைத்தால் வேதனையாக இருக்கிறது. மந்திரி அவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. நான் சொன்னால் தானே தெரியும். நான் இப்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கும் ஆனந்தமாக இருக்கிறது. ஆனந்தமாக இருக்கிறது. நான் சொல்ல போட செய்தியை கேட்டா சரி பூரித்து விடுவீர்கள். அப்படியா? இப்பொழுது என் மனைவி சரி கோட்டை கருப்பாயி நிறைய கர்ப்பிணியாக இருக்கிறார். ஏமண்ணா, இவ்வளவு நாளா இந்த அரண்மனையில உங்களுக்கு நான் அமைச்சராக இருக்கிறேன். இந்த விஷயம் எனக்கு இது நாள் வரை சொல்லவில்லையே. இது எப்படி பண்ணாலும் எங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டு சொல்லவில்லை என்றால் ஏற்கனவே எத்தனையோ குழந்தைகள் பிறந்து இறந்து போய்விட்டது. சரி மன்னா, இதனாலும் நினைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டு மக்களுக்கும் உங்களுக்கு கூட நான் சொல்லவில்லை. அப்படியே மௌனமாக இருந்தேன். இப்பொழுது குழந்தை பிறக்க போறது. இப்பவோ பிறகோ என்ன தெரியவில்லை. இதோ நான் போய் பார்த்து வருகிறேன். பார்த்து வாருங்கள். அங்கே இங்குமாக பெண்கள் கூட்டம் அதிகமாக
போய் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியா? ஆமா, நீங்கள் நீங்கள் வேற எங்கே செல்கிறீரமா? அந்த மாட்டு வச்சிருக்கல கிழவி. ஆமா. அந்த கிழவியை அரமனைக்கு அழைத்து பாருங்கள். இல்ல மன்னா, அரமனை இன்னும் என்ன விஷயங்கள் நடக்குது பார்த்து வந்து பார்க்கிறேன். பிரச்சத்தான் போகிறது. அப்படியா? இதை பார்த்து வருகிறேன். இதை கிழவியை கூட்டிக்கிட்டு வருகிறேன். நமக்கு நல்ல வேலை. கிழவியை கூப்பிட போறேன். கிழவியை கூப்பிட்டாத்தேன் எங்க கோட்டை கருப்பாயம்மாவுக்கு பிரசவமா பார்க்க முடியும். கிழவியை கூப்பிட்டுருவோமா? கிழவியை கூப்பிட்டு நீ ஓட்ட முடியாது, நான் தான் ஓட்டணும். ஆமா, விடிய தட்டிக்கு நான் தான் ஓட்டணும். பாட்டி, ஓ பாட்டி, ஓ பாட்டியோ, பேராண்டி ஓ பாட்டி, ஓ பாட்டின்னு வாப்பாட்டின்னு வாப்பிட்டு கிடக்குற. ஆமா, நான் உடனே வப்பாட்டி வச்சுக்கிட்டு ஈச்சிட்டே முழுங்கும். அப்புறம் ஏன்டா என்னை வாப்பாட்டி வாப்பாட்டின்னு வாப்பிடுற? பாட்டி, நான் எதுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிட்டு போக போதியாரா? உடனே கல்யாணம் பண்ணனால அங்க கொடுத்தே இருப்பேன். பாட்டி அப்படி இல்ல பாட்டி. சொல்லுடா பேராண்டி. எங்க இவர் இருக்காருல்ல, எவருடா? எங்க மன்னர். மண்ணு மிதிக்கிறாரா? மண்ணை மிதிச்சு வீட்டை கட்டு. மண்ணு மிதிச்சா நீனு போச்சு, அது மிதிச்சு அள்ளி வையிடா. கிழட்டு முண்டை எல்லட்டு முண்டை கிண்டேன்னு எதை வச்சுக்கிட்டு ஆடி இருப்பாமுன்னு தெரியாது. ஆமா, நீ அடிச்சுட்டால் அங்கேயும் புடுங்கி தள்ளி கொடுவ. என்னோட இப்ப தெரியாது. என்னடா சொல்லுடா பேராண்டி. பாட்டி, நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து தெரியுமா? எனக்கிட்ட நீ வந்து என்னடா பிரேசனம்? எங்க இவர் இருக்காருல கோட்டை பெருமாள், ஓட்டை விழுந்துருச்சா? ஓட்டை விழுந்துருச்சா? ஆமாடா, வாயில விழுந்திருக்கும் ஓட்டை. அதான்டா ஓட்டை விழுந்துருச்சாடா. எங்க கோட்டை கருப்பன், எங்க கோட்டை பெருமாள் இருக்காருல, கருப்பட்டி காப்பி போடுறாளா? கருப்பட்டி காப்பியா? ஆமாடா, நீ தான சொல்ற கோட்டை கருப்பட்டி காப்பி போடுறான்னு. அந்த கருப்பட்டி எல்லாம் இப்ப இல்ல பாட்டி. அப்ப எல்லாம் காயம் கருப்பட்டி போட்டு தான் கொடுப்பாங்க குழந்தை பிறந்துச்சுன்னா. அப்படியே வீட்டுக்கு 8 வீட்டுக்கு மணக்கும். இப்ப எந்த காயம் கருப்பட்டி போட்டு கொடுக்குறாங்க பாட்டி? அதெல்லாம் இல்ல பாட்டி. பாட்டி சொல்லடா பேராண்டி. எங்க கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஓட்டை விழுந்த பெருமாளுக்கு. ஓட்டை பெருமாளா? அதாண்ட ஓட்டை விழுந்த பெருமாளுக்கு கண்டாரி கோட்டையை கட்டின கருப்பாய்க்கு. இல்ல பாட்டி, எங்க கோட்டை பெருமாள் இருக்கார்ல, அதாண்ட ஓட்ட பெருமாளா? எத்தனை நேரம் தான் ஓட்ட பெருமாள் வருவாரு? நீ தான சொல்ற, எனக்கு தான் பல்லு போச்சு சொல்லு போச்சு. அதே பல்லு போன ஆதையும் கேட்கல, கண்ணும் தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன் பாட்டி, நீ சொல்றது பூராமே எனக்கு வந்து அரைகுறையா கேட்குதுடா. அரைகுறையா கேட்குதா? ஆமாடா. சரி தள்ளு தள்ளு. என்னத்த தள்ள? இல்ல எங்க மகாராணிட்ட. மகாராணி கிட்ட என்ன தரா தள்ள? மண்ணு மிதிக்கிறாளா, இல்ல மாவாட்டுறாளா, இல்ல மண்ணு வென்றாளா? பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரசவம் பண்ணி கொடுக்குறாளா? பிரசவம் பண்ணி கொடுக்குறாங்களா? பிரசாதம் கோயில்ல பிரசாதம் பண்ணி கொடுக்குறாளா? பிரசாதம் பண்ணி கொடுக்குறாங்களா? ஊரப்புறம் வர சொல்லு. அதான எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுடா பேராண்டி. பிரசாதம்னா பிரியமா சாப்பிடுவேன். பாட்டி சொல்லுடா பேராண்டி. பிரசாதம் இப்ப நீ சாப்பிடுவ? சொல்லு. காலையில போய் அங்கிட்டு போய் சாப்பிடுவ, பின்னாடி போய் பாத்துக்க. பின்னாடி நீ போய் பாத்துக்கடா. ஏன்டா என்னைய பாத்துக்க? நான் முன்னாடியே தாண்டா பாப்பேன். சரி பாட்டி, இருக்கட்டும் பாட்டி. சொல்லுடா பேராண்டி. எங்க கோட்டை கருப்பாய் அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணும். உங்க கோட்டை பெருமாள்? கோட்டை பெருமாள் இல்ல, அவர் மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும் கருப்பாய் அம்மாவுக்கு. அதான் பிரசாதம் பண்ண சொல்றேன். ஆமா, பிரசாதம் பண்ணி நான் ஆறுக்கு கொடுக்க. எனக்கு காதும் கேட்கல, கண்ணு தெரியலடா. கையும் தெரியல, காதும் தெரியலாட்டி பேசாம தூக்கி தொலைய வேண்டியதான். இன்னமும் பிரசவம் பார்க்க முடியும். எதுக்குற நான் வாரல படுத்துறது? ஏன்டா என்னை பாட்டி ஓட்டி ஓட்டுன்னு என்னை ஓப்பிட்டுக்கிட்டு வந்த? நான் தான் கூப்பிட்டேன்னா நீ எதுக்கு வர்ற? சரி நான் போறேன்டா, நீ யாரையும் வச்சு பாத்துக்க. பாட்டி பாட்டி நீங்க தான் பாட்டி பார்க்கணும். நீங்க தான் கைராசிலாம். எப்படிப்பட்ட கைராசி? அது உங்க கைராசி நல்ல கைராசியா? இந்த அரிசி திணி பெரிய இருக்கல்ல. யாரு? அரிசி திணி பைய. அரிசி திண்ணியா? அரிசி திண்ணி யாரு இருக்கிறது? அப்படி யாரு இல்லையே தாத்தா பாட்டி. நாசமா போறவனு, நாசமா போறவனு. நான் நாசமா போறேன். நேரத்துல எண்ணெய போட்டுக்கிட்டு ஏன்டா கிளப்புற? எண்ணெய போட்டுக்கிட்டு பண்ணா போயிரு வேற மாதிரியா?
ஏடா நான் 90 வயசு ஆனாலும் எத்தனை பிள்ளை பத்த வேண்டும் நோக்கு தெரியுமாடா? எத்தனை பிள்ளை பாட்டி? ஆனா முக்குக்கு 3 பிள்ளை பத்தவடா நானு. ஏன் பாட்டி? எனக்கு வாய் இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? மானம் கெட்ட வேலை இல்ல பாட்டி. எங்க எலியாரத்துல எத்தனை முக்கு இருக்கு தெரியுமா? அத்தனை முக்கு எத்தனை பிள்ளை பெற்றிருப்ப? தூங்கும் போது எண்ணி பார்த்தா தாண்டா நான் பெத்த உள்ள தெரியும். தூக்கு போட்டு பாக்குறியா? ஆமா, எத்தனைன்னு தெரியலடா பாட்டா. புளிய விதையில பண்ணாங்குழி ஆடுற மாதிரி என் புருஷன் நானும் ஆடி ஆடி எடுத்துட்டோம்டா ஐயா. சரி சொல்லு பாட்டி சட்டுன்னு. இந்நேரத்துல என்னைய போட்டு ஏன்டா கூப்பிடுற? என்னடா விவரம் வழக்குன்னு சொல்லி தொலைடா. என் புருஷன் வேற என்னைய படுக்க கூப்பிடுறியா? பண்ண கூப்பிடுறாங்க. ஏண்டி முண்டை கட்டு முண்டை நீ வேற சும்மா இருந்து மாட்டேன். விளக்க மாதிரி பிஞ்சுவோம் புருஷனி என்ன குறை சொன்னீங்கடா. ஒரு குடி உண்மை தூக்கு வரைக்கும் நாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி தாண்டா படுப்போம். சரி பிஞ்சிச்சுனா கட்டிக்கிடுவோம். சரி பாட்டி பிரசவம் பார்த்துட்டீங்களா? பிரசவம் பார்த்துட்டியா? பாரு பாட்டி சேர்க்கலாம். இப்ப இன்னும் யாரத்துல என்னத்துக்குடா கூமுட்ட அடே பேராட்டி ஒன்னே தாண்டா கேக்குறேன். பாட்டி பேராட்டி ஒன்னே தாண்டா கேக்குறேன். நல்ல வார்த்தை கேட்டு பாட்டி. இந்நேரத்துல எண்ணெய போட்டுக்கிட்டு ஏன்டா கிளப்புறேன்? பாட்டி எண்ணெய போட்டு கிளப்புனா தான் எந்திரிக்கேன். ஆமா, எந்திரிச்சாக்கா கொல்லிக்கட்டையை வச்சா சுட்டு புடுவேன். சுட்டு என்ன பாட்டி? கொல்லிக்கட்டையை வச்சு சுட்டு புடுவேன். அவன் வாயில எச்சி நிறைய வச்சுட்டு பிப்பிட்டானா? அதே எனக்கு பல வேலை கிடக்குடா. சரி பாட்டி. ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு அடிக்கிற தடவை கால் வலிக்குதுன்றாருன்னு எண்ணெய போட்டுக்கிட்டு உருவ சொல்லுவாரா. அந்த வேலை இருக்குடா சொல்றா. பாட்டி எனக்கு ஒரு தடவை உருவி விடுறியா? மானம் கெட்டவள யாருக்கு யாரு போய் உருவுறது? எங்க வீட்டுக்காரருக்கு தான் தவிர வேற ஆள்கிட்டையும். பாட்டி இல்லடா, நீதான் சொன்ன எனக்கு என் புருஷன் மாதிரி நீ இருக்க அப்படி சொன்னியா? அதனால எனக்கு நீ உருவுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, நேரத்துல எதுக்கு கூப்பிட்ட சொல்லுடா? பாட்டி பிரசவம் பார்க்க கூப்பிட்டேன் பாட்டி. அதனால கோட்டைக்கருப்பாங்க வந்து பிரசவம் பாரு. சரி, அதுக்கு நான் வரணுமாக்கும். ஆமா பாட்டி. நீ ஏண்டா பாட்டி 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 இந்த ஓட்ட பெருமாளுக்கு அந்த ஓட்ட கருப்பாய்க்கு வயசு என்னடா? அவருக்கு 60 வயசு. எங்க கோட்டை பெருமாளுக்கு. சரி, அந்த அம்மாவுக்கு 40 வயசு. கன்றாவி என்ன இந்த கொடுமையில போயாடா 60 வயசுக்கு 50 வயசுக்கு மாடா பாட்டி இருக்கும் போது வயசை பத்தி பார்க்க கூடாது. எங்க ஏண்டா அப்பா என்னை அருவாமனைக்கு கூப்பிடுறியா? அருவாமனைக்கு கூப்பிடல. அந்த ஓட்ட பெருமாள் அரமனை தானடா? ஆமா 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 ஆமா. வாரேன் பாட்டி. நீங்க கைராசி உண்மையிலே கைராசி இல்லையா? ஒருத்தருக்கு யாருக்கே பார்க்க முடியல. அரிசி தண்ணிக்கா அரமனைக்கு வரேன்டா நேரம் கூட பார்க்கல. என் தொழில் அதுதானே. சரி பாட்டி. சரி ஓட்டக்கருப்பாய்க்கு பிரசவம் பார்க்கணுமா? பாரு பாட்டி. பாக்குறேன் ஓட்டக்கருப்பாயி நீ பேசாம படுத்து தொலைடி. இங்கிட்டு அங்கிட்டு நெளிச்சுக்கிட்டே கிடக்குறாள. அப்படி நெளிக்காதடி, குழந்தை வளர்க்காது. காலை விரிச்சுக்கடி. அப்படியே பண்றி அதே தட்டி வந்துருக்க. ஆமா பாட்டி, அந்த புரிஞ்சன் நல்ல வேலை பார்த்தானா? அவன் வேலை பார்க்கக்கூடாது. நீ வேலை பார்த்தாக்க கை காலு கலகலந்து புள்ள சுகப்பிரசமா பறக்கும்படி சண்டாளி இருக்கமா அவ்வளவு கிடக்கு. என்னன்னு எடுக்க போறேன்னு தெரியலையே. ஆறு பாட்டி சீக்கிரம் பாரு. ஓட்ட கற்பாயி முக்குடி பக்கம் முக்குடி. என்னைய முக்க சொல்லாத, குசுதான் வரும். ஆமா பாட்டி எங்க கோட்டைக்கருப்பாயம்மா முக்குனா பிள்ளை பிறக்கம். முக்குடி. ஹலோ பாட்டி, ரொம்ப வலிக்குது பாட்டி. முண்டை கேட்டு முண்டை ஏன் இந்த பாடா படுத்துற?
மாட்டு படத்துல படுத்திருக்கோன்னா கூட நீ கூப்பிட்டு உச்சிக்கு கொண்டு விட்டு வந்து விட்டு இப்ப வலிக்குதுன்ற முதல்ல சிந்திக்கணும். உனக்கு பதில் நானா குழந்தை வர முடியும்? கொஞ்சம் நெருக்கிடுச்சு மண்டை வந்துருச்சு. ஐயோ பாட்டி 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 ஐயோ பாட்டி பாட்டி என்னடா பிள்ளை பாலா? இன்னும் பிறந்ததுமே பால் கட்டுறா பிள்ளை. பாட்டி பேராண்டி பிள்ளை பிறந்திருக்கேன். பேராண்டி அண்ணா உங்க மன்னர் சும்மா விடலடா, சக்கப்பாடு போட்டிருக்காண்டா, 60 வயசுல அடிப்போடா போட்டிருக்காண்டா. இந்த கேட்டு நான் கேட்கிறேன். பிரசவத்திலேயே 4டா. ஓடி மக்கா 4 அப்புறம் எங்க மன்னரை பிடிச்சுக்கிட்டு நீ 4 என்ன குழந்தைன்னு தெரியுமா உனக்கு? இது பாட்டி நான் கேட்கிறேன். எங்க மன்னர்கிட்ட சொல்லிட்டு இல்ல பார்த்து சொல்லிக்கிறேன். சரி எங்க மன்னருக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? எனக்கு தான் கண்ணு தெரியாது காதும் கேட்காதுல தடவி பாக்குறேன்டா வேறாட்டி கவலைப்படாம இருடா நான் சொல்லுவேன்ல. நீ ஒருத்தி சேலைய ரேஜா நேக்கடி நான் பார்த்து தடவி சொல்லிக்கிறேன். எங்க அத்தை என் பேராண்டி பாட்டி 4 பொட்டைதான். பொம்பளை பிள்ளைன்னு உனக்கு எப்படி தெரியும்? தடவை பார்த்தேன்ல காத்திய சுத்தியா கிடக்கல பூரா. ஏன் பாட்டி காத்திய சுட்டியான்றிய? பொம்பளை பிள்ளைன்னா காத்திய சுட்டின்ற, ஆம்பளை பிள்ளைனா இது தெரியாதா எனக்கு? எங்க வீட்டுக்காரருக்கு எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ஆம்பளை பையன்னா மிளகா பிஞ்சு இருக்கும்டா. அந்த மிளகா பிஞ்சத்தான் கொண்டுட்டிய பாட்டி. இருக்கட்டும் உங்க மன்னாட்ட சொல்லி எனக்கு சாமான வாங்கி கொடுறா. சாமானவா? இல்ல சம்மானம் வாங்கி கொடுறா. கலைஞர்களே மந்திரி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன காரணம்? சொல்லுங்க. உண்மையிலே நீங்க போட்ட ஓட்டு நல்லாச்சு மாப்பிள்ள, உனக்கு நல்லா இருந்தேடா. வேணும்னா காலையில தருவேன். ஏன் போட்டு என்னை கொடுற? மெட்ராஸு போனாலும் என்னை கொடுற அடிச்சே உண்ட இதானா? அப்ப நான் மண்ணை விவரத்தை சொல்லு. என்ன நடந்தது? நீங்க போட்ட போடு என்ன போட்டேன்? 60 வயசுலயும் பலமா அடிச்சிருக்கேன். என்னடா சொல்றா? எல்லா குழந்தையும் பிறந்து வந்து செத்துச்சுல. ஆமா. ஆனா இப்ப ஒரே பிரசவத்தில் 4. என்ன 4? 4 உள்ள கேட்கவே மாட்டேனே. 4 என்னடா குழந்தை வந்திருக்கு? என் மனைவிக்கா 4 குழந்தையா? அடரா ஆண்டவனே இறைவா, நான் வேண்டியதா? மந்திரி அவர்களே கொஞ்சம் போனா என்னை அனுப்பிச்சு வச்சிருவீங்க மேல. கொஞ்சம் அப்படி இருங்க. 4 குழந்தை வந்து இருக்கிறது. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. என்ன குழந்தை? இந்த நாட்டை ஆழ்வதற்கு ஒரு ஆண் குழந்தை கொண்டிருக்க கூடாதா? பார்த்தீங்களா, 4 பெண் குழந்தையா போய்விட்டது. பரவாயில்லை, பிறகு ஏதோ வைக்கிறது. பாட்டி பாட்டி ஐயோ பாட்டி வலிக்குது பாட்டி. என்னடா இப்போ நூற்றி சிரிக்கி முதல்ல வலிக்கதான் செய்ய முடியும், அப்புறம் தான் சரியா வரும். கொஞ்சம் பொறுத்து கடி இருந்து கடி எண்ணெய போட்டு உருவுறேன். பாட்டி விளக்கெண்ணைய போட்டு உருவுனா புள்ள பழுவல் வர முடியும். இல்லைன்னா நீ படுத்து கடி சொல்லு. அவளை சொல்றேன் கோட்டக்கார பாய சொல்றேன். ஐயோ பாட்டி வலிக்குது பாட்டி. போச்சுரா, சோழி முடிஞ்சிரா. அட பேராண்டி
பேராண்டி பாட்டி அடேப்பா உங்க மண்ணு படுகோடா போட்டிருக்காண்டா. என்ன பாட்டி இப்ப 3 குழந்தைடா 3 குழந்தைடா. இப்ப 3? ஆமா. அது 3 என்ன குழந்தை? தடைப்பா இதுவும் பொட்ட குட்டி தான்டா. என்ன பாட்டி பொம்பளை பிள்ளைங்க மன்னர்கிட்ட சொல்லிடுறேன். 4 3 7 அப்புறம் சொல்லிக்கிறேன். இந்த இப்பவே குழந்தை பேசுதுடா பால் கேக்குது. நீ கோளார கூட அந்த இது வச்சிருந்தில்ல பாட்டுல நான் வந்து தர்றேன். டப்பாவில் வச்சிருக்கேன். மன்னா ஓ மன்னா ஏண்டா பேராண்டே பாட்டி எனக்கு மன்னர்கிட்ட சாமை வாங்கி கொடுக்க சொன்னில, அவன்மானம் வாங்கி கொடுக்க சொன்னில. அவர் சாமி அடிவெட்டி போய் கிடக்குது. எனக்கு முண்டாசு பாடி வாங்கி கொடுக்க சொல்லுடா. எத்தனை இஞ்சி? 100டா. 100? ஆமாடா. ஆமா ஆமா இப்ப தொலைன்னு இருக்கும். அதாண்டா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. பூரா தொங்கி போச்சுல்ல, அதை பூரா டைட்டு பண்ணணும்னா பாடி போட்டா தாண்டா டைட்டா பண்ண முடியும். சரி பாட்டி மன்னத்தை வாங்கி உங்களுக்கு சன்மானம் வாங்கி தர்றேன். சரிடா பேராண்டி எங்க மன்னரை கூப்பிடுறேன். மன்னரை கூப்பிட்டு வாங்கி கொடு. மன்னா மண்டி அவர்களே. மன்னா என்னாச்சு? ஆனா இந்த வயசுலயும் பண்ணி பல ஊட்டி ஓட்டுறது மாதிரி அடிச்சிருக்கீங்க. யார சொல்ற? அங்க ஆனா இங்க நீங்க உங்களுக்கு முதல் 4 ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு விட்டுறாத. மந்திரி அவர்களே இந்த குழந்தை 7 குழந்தை பிறந்து இருக்கிறது. இந்த நாட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அண்ணா இந்த உங்களுக்கு 7 எத்தனை குழந்தை பிறந்து இறந்து விட்டது. ஆமா. ஆனா இப்போது ஒரே பிரசவத்திலே 7 குழந்தை பிறந்து விட்டிருக்காது. இந்த குழந்தை இந்த மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு விடுச்சுன்னா கந்திச்சு பட்டு விடும். கண்ணாடி பட்டாலும் கந்திச்சு விடாது. அதனால யாருக்கும் தெரியாம இந்த பிள்ளை வளர்க்கக்கூடிய கடமை என்னுடைய கடமை. மறந்து விடாது. சரி மண்ணா. அப்படியா? அப்படி இன்னொரு விஷயம், இந்த 7 குழந்தை பிறந்தது நம்ம 3 பேருக்கு தான் தெரியும். ஆமா 4 பேருக்கு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்காரு. 4 பேருக்கு என் மனைவியை விட்டது. நம்ம 3 பேரு. 1 எனக்கு, 1 உங்களுக்கு, 1 உங்களுக்கு, 3வது கிழவிக்கு. 3 பேருக்கு தான் தெரியும். ஆமாண்ணா. வேற யாருக்கும் தெரிந்தால் இந்த செய்தி அறிஞனா தங்களை ஒரே வெட்டி மன்னா யாருக்கும் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டேன். கட்டிக்க அப்படியே நல்லவர்களாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்து சத்தியமா. நல்லவர்களாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்து சாத்தியமா. நம்பிக்கை வைத்து கல்லையை பார்த்தான் உள்ளத்தில் சாட்சியம். அதுதான் உள்ளத்தில் சாட்சியம். அதுதான் இன்னைக்கு சாட்சியமா. நல்லவர்களாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. தெய்வத்தின் சாட்சியமா. நதி வெள்ளம் காய்ந்திருந்தால் நதி செய்த குற்றமில்லை. நதி வெள்ளம் காய்ந்திருந்தால் நதி செய்த குற்றமில்லை. விதி செய்த குற்றம் யாரம்மா. விதி செய்த குற்றம் யாரம்மா. பறவைகளே மதி சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்களா இந்த
சாட்சி உண்டு தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அறியென்று ஒரு துளி வஞ்சம் இல்லை ஆண்டவன் அறியென்று ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனது எனக்கு ஆறுதல் இல்லை அவனது எனக்கு ஆறுதல் இல்லை மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழிவதில்லை தவறி வாழ மண்ணில் விழுவதில்லை நல்லவர்கள்லாம் இந்த நல்லவர்கள்லாம் சாட்சிகள் ஒன்று மன சாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா Mm-hmm.